வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் த ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் 60 டிகிரி இஸ் ரூட் 13 நியூட்டன் அண்ட் வென் சேம் ஃபோர்ஸ் ஆக்டிங் 90 டிகிரி த ரிசல்டன்ட் இஸ் 10 நியூட்டன் ரூட் 10 நியூட்டன். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் ஒரு டயக்ராமாக போட்டு உங்களுக்கு விளக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு, ஒரே சேம் பாயிண்ட்டில் ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே ரெண்டு கேஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒன்ல வந்து இது பி இது கியூன்னு வச்சுப்போம். ஸோ பின்னு ஒரு ஃபோர்ஸு கியூன்னு ஒரு ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ரிசல்டன்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா 60 டிகிரியில் அந்த ரிசல்டன்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 60 டிகிரியில் ரிசல்டன்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ரிசல்டன்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 13 நியூட்டன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே கேஸ் டூ பார்த்தீங்கன்னா இதே ஃபோர்ஸ் தான் ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகும்போது பி கியூ அந்த ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 90 டிகிரியில் அந்த ரிசல்டன்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ ரூட் 10 நியூட்டன். ஸோ 60 டிகிரியில் ரூட் 13 நியூட்டன், அதே மாதிரி 90 டிகிரியில் 10 நியூட்டன். ஆனால் சேம் ஃபோர்ஸ் தான், அந்த ஃபோர்ஸ் எதுவும் மாற்றம் இல்லை. அப்போ பி கியூன்ற ஃபோர்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான். நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ். அப்போ பி எவ்வளவு கியூ எவ்வளவு அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு கேஸை வந்து கம்பேர் பண்ணி நம்ம பியும் கியூவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பி கியூ ரெண்டு ஃபோர்ஸை வச்சு பார்க்கும்போது ஃபார்முலா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 பிக்யூ. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சம் பார்க்கலாம். இந்த கொஷின் வரைக்கும் நான் அழைச்சி ரஃப் பண்ணிடுறேன். ரஃப் பண்ணிட்டு நான் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்டன்ட் ஓகேங்களா R1 வந்து ரூட் 13 நியூட்டன். அதே மாதிரி அதோட டிகிரி θ1 பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்க போகிறது பியும் கியூவும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. ஸோ இங்கே R1 காஸ் தீட்டா, ஸோ θ1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா R1 அப்போது ரூட் 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் 60 டிகிரி. ஓகேங்களா? ஸோ காஸ் 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5. அப்போது இங்கே 13 ரூட் ஸ்கொயர், அப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ 13 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பிக்யூ 0.5. ஸோ 0.5 இன்ட்டு 2. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 0.5 1. அப்போது நம்மளுக்கு வேல்யூ 13 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ. இதுதான் நமக்கு வேல்யூவாக வரும். ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போது கேஸ் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம R2ஓட வேல்யூ ரூட் 10 நியூட்டன். ஸோ θ2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. இது θ2, இது R2. ஸோ R2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 10 ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பிக்யூ காஸ் 90 டிகிரி. ஸோ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் ஆக்சுவல் கேன்சல் ஆகுது. அப்போ 10 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq சைன் 90யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு 0 ஆகிடும். அப்போது 10 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் ஈக்குவேஷன் 2வை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். ஸோ சப்ஸ்டியூட் equation
2 in 1 ஓகேங்களா. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயரோட வேல்யூ 10. இங்கே பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இருக்குது, அதோட வேல்யூ வந்து நம்ம 10ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 13 ஈக்குவல் டு 10 ப்ளஸ் பிக்யூ. இப்போ இங்கே ப்ளஸில் இருக்க 10 ஈக்குவல் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 13 மைனஸ் 10 ஈக்குவல் டு பிக்யூ. அப்போ பிக்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை பார்த்துக்குவோம். நான் இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து தனித்தனியாக இந்த இடத்துல கார்னரில் எழுதிட்டு இந்த ஃபாலோ பண்ணுவோம். ஸோ 13 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி பிக்யூவோட வேல்யூ 3ன்றது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. நான் ரிமைனிங் இருக்கிற இந்த ஈக்குவேஷன் தவிர மற்றெல்லாம் அடிச்சுட்டு ரிமைனிங் சம் பார்ப்பேன். ஸோ 3 ஈக்குவேஷன் நான் கீழே அப்படியே வச்சுருக்கேன் அடிக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பி ப்ளஸ் கியூ அப்படின்ற வார்த்தை வந்து எந்த இடத்துல வருதோ அது மாதிரியான ஃபார்முலாஸை வந்து நம்ம இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2 பிக்யூ. கரெக்டுங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன், இதை வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுப்போம். ஸோ சப்ஸ்டியூட் இப்போ இதிலே வந்து பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா பார்ப்போம். பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq. இதை ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 2 and 3, ஈக்குவேஷன் 2 and 3 in ஈக்குவேஷன் 4 and 5. ரெண்டு ஈக்குவேஷன்லையும் வந்து இந்த 2 and 3 ஈக்குவேஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு p ப்ளஸ் கியூ ஸ்கொயர். அப்போது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து உள்ளே போடலாம். முன்னாடி விட்டுட்டேன். ஸோ p ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq. இதில் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 10 ப்ளஸ் 2 இன்டூ பிக்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. ஓகேங்களா. பி ப்ளஸ் கியூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ 10 ப்ளஸ் 2 3 சார் 6. அப்போது இதோட வேல்யூ 16. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்ததுன்னா ரூட்டாக மாறிடும். அப்போ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. அப்போ பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 16ஓட வேல்யூ நம்மளுக்கு 4. அப்போ பியோட வேல்யூ பி ஈக்குவல் டு 4 மைனஸ் கியூ. இதை ஈக்குவேஷன் 6 தான் நான் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஸோ 2 and 3 ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போது இதே 2 and 3 ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் 2pq. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் 2 இன்டூ பிக்யூட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. இது ஆல்ரெடி இங்கே ஃபைன் பண்ணது தான் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 மைனஸ் 6. அப்போது அந்த வேல்யூ 4 வரும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கொயரை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனோம்னா ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் பி மைனஸ் கியூவோட வேல்யூ என்ன வருது? ரூட் 4. அப்போது பி மைனஸ் கியூ ஈக்குவல் டு ரூட் 4ஓட வேல்யூ 2. அப்போது பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் கியூ. இதை ஈக்குவேஷன் 7 அப்படின்ட்டு வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் 6 தெரியும், ஈக்குவேஷன் 7 தெரியும். ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ நான் இது வரைக்கும் ரஃப் பண்ணிடுறேன்.
ஸோ ஈக்குவேஷன் 6 இருக்குது, ஈக்குவேஷன் 7 அப்படியே தான் விட்டுருக்கேன், நான் அதை அழிக்கல. ஸோ இப்போது ஆட் ஈக்குவேஷன் 6 and 7. ஸோ ஈக்குவேஷன் 6 பார்த்தீங்கன்னா p equal to 4 minus q. ஈக்குவேஷன் 7 பார்த்தீங்கன்னா p equal to 2 plus q. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் q ப்ளஸ் q, இந்த q கேன்சல் ஆகிடும். p ப்ளஸ் p 2p, 4 ப்ளஸ் 2 6. ஓகேங்களா? அப்போ p-ஓட வேல்யூ p equal to 6 divided by 2. மல்டிப்ளைல இருக்க 2 ஈக்குவல் டு அந்த வரும்போது டிவைட் ஆகிடு. அப்போ p equal to 3. ஸோ p-ஓட வேல்யூ 3 நியூட்டன். அப்போ p-ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்னா 6th ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டியூட் p equal to 3 in equation 6. So p equal to 4 minus q. ஓகேங்களா? p-ஓட வேல்யூ 3 equal to 4 minus q. மைனஸ் q இந்த பக்கம் வரும், வந்தால் இந்த 3 அந்த பக்கம் போகணும். ஸோ மைனஸ் q இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் q ஆகுது. ஸோ இதை விட பெஸ்ட்டாக நம்ம வந்து ஈக்குவேஷன் 7ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு ஒன்றும் பெஸ்ட்டாக இருக்கும். வேல்யூ ரெண்டுத்தில் போட்டாலும் உங்களுக்கு ஒன்றே தான் வரும். நான் ரொம்ப குழப்பக்கூடாதுனால 7ல் ஈஸியாக போட்டுடலாம். அப்போது p equal to 2 plus q. p-ஓட வேல்யூ 3, 3 equal to 2 plus q. 2 ப்ளஸில் இருக்க இந்த பக்கம் வந்ததுன்னா 3 minus 2 equal to q. அப்போது 1. அப்போ q-ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன். ஸோ மேக்னிடியூட் கிடச்சிச்சு. p-ஓட வேல்யூ 3 நியூட்டன், q-ஓட வேல்யூ 1 நியூட்டன். ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். நீங்கள் இதிலே சப்ஸ்டியூட் பண்ணாலுமே உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அந்த மைனஸ் க்யூன்றதுனால இது அப்படியே இந்த பக்கம் எடுத்து வந்தால் ப்ளஸ் க்யூவாக மாறும். அப்போது உங்களுக்கு நிறைய மாத்திர மாதிரி இருக்கும். அதனால தான் 7ல் சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்தேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.